பாஸ்கா காலம் 4வது வாரத்தின் ஞாயிறு தினத்திலே 3ஆம் ஆண்டுக்குரிய இறைவார்த்தைகளின் தளத்திலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நாள் இறைவார்த்தைகள் நல்லாயனாக தன்னை சித்தரிக்கிற இயேசுவின் வழியிலே ஒவ்வொருவரையும் நல்ல ஆயன்களாக திகழ இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. நல்ல என்கின்ற அந்த வார்த்தையை எங்களுடைய ஒவ்வொருவருடைய பணிக்கு முன்னால் நாங்கள் இட்டு அதை தகுதியுள்ள விதத்திலே ஆற்ற இன்றைய நாள் அழைப்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய நற்செய்திக்கு நாங்கள் செவிமடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இன்றைய வார்த்தை எமக்கு தரப்படுகிறது. அதிகாரம் 10 வசனங்கள் 27 முதல் 30 நிறைவு பெற. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதரங்களே, எமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் பாவித்த மக்களை சந்திக்க செல்வதற்காக பாவித்த வாகனத்தை காசாவிலே, அந்த எருசலேமிலே கொல்லப்பட்ட, அநாதைகளாக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, காயமுற்ற பல்லாயிரக்கணக்கான சிறுவர்களின் நிலை கருதி அவர்களுடைய பயன்பாட்டுக்காக தன்னுடைய வாகனத்தை கையளித்திருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் பார்த்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை உள்ளூராட்சி தேர்தல், கட்சிகளுடைய போராட்டங்கள், மக்களுடைய தெரிவுகள், இதில் 50% வாக்களிப்புகள் என்றால் 48% மக்கள் வாக்களிக்க செல்லாத ஒரு நிலை. சிங்கள தேசிய கட்சிகள் எமது வடகிழக்கு மாகாணங்களிலே ஊடுருவ எத்தனிக்கின்றன, சில இடங்களை கைப்பற்றியும் இருக்கின்றன. காலாதிகாலமாக இருந்த ஒரு சில கட்சிகள் ஒரு தொங்கு நிலையை கூட அடைய வேண்டி இருந்தது. கடும் போராட்டத்தின் மத்தியிலே சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். சில கட்சிகள் கடுமையாக போராடி அந்த இடத்தை பிடிக்க முடியாமல் தோற்று போயிருக்கிறார்கள். இவரா அவரா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த கடந்த வாரங்களிலே பல சமூக சேவையாளர்கள் என்று பல முகநூல்களிலே நாங்கள் பார்த்தோம். தேர்தலிலே போட்டியிடுகிற ஒவ்வொருவரையும் சமூக சேவையாளர்கள் என்று தம்மைத்தாமே அவர்கள் பிரபல்யப்படுத்த முனைந்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு வகை வாஸ்தவமானது தான். இயேசு ஆண்டவர் கூட தன்னை நல்ல ஆயன் நானே என்று சொன்னார். இப்பொழுது பல அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள் தாங்களும் நல்லவர்கள் என்று சொல்ல முனைகிறோம், நாங்கள் உட்பட. இதில் உண்மையிலே நாங்கள் நல்ல என்கின்ற அந்த வார்த்தைக்குரிய மனிதர்களாக இருக்கிறோமா என்பதுதான் இங்கு நாங்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைய இந்த முதல் வார்த்தையை நாங்கள் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்படுகிற இந்த வார்த்தையிலே பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைகிறார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்கிறார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்ற போது பல ஜூதர்களும் ஜூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களையும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்கிறார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டுகின்றனர். அந்த தூண்டுதல் அங்கு அர்த்தம் பெறுகிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வருகின்றனர். மக்கள் திரளை கண்ட ஜூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அந்த பொறாமை என்பது
ஒரு பெரும் தீமையான ஒரு விடயமாக இருக்கிறது. பலருடைய வாழ்வில் இந்த பொறாமை இருக்கச் செய்கிறது. நல்லவனாக வாழ இந்த பொறாமை ஒரு பெரும் எதிரியாக இருக்கிறது. இங்கே பவுலும் பர்னபாவும் துணிவுடன் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை அறிவித்ததனால் பிற இனத்தர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஜூதர்கள் கவலையடைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். தங்களுடைய நாட்டில் இருந்தே இந்த பவுலையும் பர்னபாவையும் துரத்தி விடுகிறார்கள். நல்ல ஆயன்களாக சென்றவர்கள் பல இடங்களிலே துரத்தப்படுகிறார்கள். இங்கே பவுலும் பர்னபாவும் துரத்தப்பட்டது போலதான் பல இடங்களிலும் பல தலைவர்கள் துரத்தப்படுவதை, நல்லவர்கள் துரத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நல்லவர்களாக வாழ்தல் என்பது அவ்வளவு ஒரு கடினமானதான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைய பதிலுரை பாடலை நாங்கள் பார்க்கிற பொழுது, நாங்கள் இறைவனுடைய மக்கள், அவர் மேய்க்கின்ற ஆடுகள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, நாங்கள் இறைவனால் மேய்க்கப்படுகிற ஆடுகள், நல்ல மேய்ப்பனால் மேய்க்கப்படுகிற ஆடுகள் நாங்கள். அவை நல்ல மேய்ப்பனால் மேய்க்கப்படுகிற ஆடுகளாகிய நாங்கள் அந்த நல்ல மேய்ப்பனுடைய வழியிலே செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த நல்ல மேய்ப்பனை அடையாளம் கண்டுகொண்டால், அவருடைய குரலை கேட்டால்தான், அவருடைய வழியில் சென்றால்தான், அந்த நல்ல மேய்ப்பனோடு அவருடைய நிழலுக்குள்ளே வாழ்ந்தால்தான் நாங்களும் அந்த நல்ல மேய்ப்பனுடைய அருளை பெற முடியும், அல்லது நல்ல மேய்ப்பனுடைய வழியிலே நாங்கள் செல்ல முடியும். இன்று பல அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், அல்லது குடும்ப தலைவர்கள், அல்லது அதிகாரிகள் எத்தனை பேர் நாங்கள் உம்மை நல்ல அரசியல்வாதி, நல்ல கட்சி தொண்டன், நல்ல கட்சி தலைவன், நல்ல சமூக தலைவன், நல்ல குடும்ப தலைவன், நல்ல குடும்ப தலைவி, நல்ல பெற்றோர் என்று சொல்ல முடிகிறது? காரணம், நாங்கள் பொறாமைப்பட்டு வாழுகிற பொழுது, அல்லது இறைவனை நாங்கள் அடையாளப்படுத்த மறந்து போகிற பொழுது நாங்கள் இந்த நிலையிலிருந்து தவறி விடுகிறோம் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு நல்ல ஆயனாக அவர் திகழ்ந்திருந்தார். அண்மையிலே அவருடைய இறப்பின் செய்தியை கேட்ட பலர் தங்களுடைய துன்பத்தை, இழப்பை, தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு இராணுவ தளபதி கூட, ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கிற இராணுவ தளபதி, ஒரு இளம் தளபதி, எவ்வாறு அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் எவ்வாறு திருத்தந்தை தன்னுடைய வாழ்வில் ஒரு தந்தையாக இருந்தார் என்று சொல்லுகிறார். அவருடைய இழப்பு ஓர் பேரிழப்பாக இருக்கிறது என்று அவர் பதிவிடுகிறார். இன்னும் எத்தனையோ பேர் அவரை ஒரு தந்தையாக, பப்பா பப்பா என்று அவர்கள் அழைப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே நாங்களும் அவரை திரு தந்தை என்று அழைக்கிறோம். அவர் நல்லொரு தந்தையாக எங்களுடைய வாழ்வில் இருந்திருக்கிறார். அது நாங்களும் பிறருடைய வாழ்வில் நல்ல என்கின்ற அந்த வார்த்தைக்குரிய பணியை நாங்கள் ஆற்றுவது இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது. இன்றைய இரண்டாவது வார்த்தையிலே, திருவழிபாட்டு நூலிலிருந்து வருகிற இந்த வார்த்தையில், அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எங்களை மேய்க்கிற ஆயனாக, எங்களை நீரூற்றுகளுக்கு அழைத்து செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய குரலை கேட்டு அவருடைய வழியில் சென்று அவருடைய பாத சுவடுகளிலே எங்களுடைய பாதங்களை பதித்து நாங்கள் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். நல்ல பங்கு தந்தையாக, நல்ல ஒரு ஆயனாக, நல்ல ஒரு மெய்ப்பனாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு குடும்ப தலைவனாக, நல்ல ஒரு குடும்ப தலைவியாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். துன்பிற்றிருக்கிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, துயரிட்டிருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக, சோதனை வேதனைகளோடு வாழுகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ முனைகிற பொழுது அந்த நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழுகிறோம், மாறுகிறோம். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு நினைவூட்டுகிறார், நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி என்னுடைய சிந்தனையிலே வருகிற பொழுது நான் அடிக்கடி நினைத்து கொள்வது காணாமலாக்கப்பட்ட நிகால் ஜிம் பிரவுன் அடிகளார். அந்த அலைப்பிட்டி மக்கள் மத்தியிலே வாழுகிறார். பொறுப்படுத்த சில நாட்கள் அங்கு விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான போர் ஆரம்பமாகிறது.
இராணுவத்தினுடைய செல் தாக்குதலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள், காயப்படுத்தப்படுகிறார்கள். தண்ணீரே இன்றைய வசதி என்ற ஒரு நிலை மாறுகிறது. எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, மரண ஆபத்தும் பயமும் அவர்களை குடிகொள்கிறது. காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்க முடியாமல் இருக்கிறது. அந்த வேளையிலே ஒரு நல்ல ஆயனாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். தன்னுடைய பங்கு மக்களுக்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தார். தன்னுடைய வாழ்வின் தேவைகளை விட தன்னுடைய காயப்பட்ட மக்களினுடைய வாழ்வு முக்கியம் என்று அவர் எண்ணினார். எனவேதான் இராணுவத்தின் முன்னால் காயப்பட்ட அந்த குழந்தையை கரங்களிலே ஏந்தி கொண்டு முழந்தாள் படியிட்டு இந்த மக்களுக்கு மருத்துவ வசதியை செய்து கொடுக்க அனுமதியுங்கள், விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி கேட்டார். அவர்கள் அனுமதி கொடுத்தாலும் அவர்களே வைத்த அந்த கோபம், பொறாமை அவரை இல்லாமல் செய்திருக்கிறது, காணாமல் ஆக்கி இருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. அதற்கான நீதிமன்ற அமர்வுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இன்னும் முடிவில்லாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பிரியமான சகோதரங்களே, அவ்வாறு நல்ல ஆயன்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தாயையும் பார்க்கிறோம், தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தன்னை உருக்குகின்ற எத்தனையோ அற்புதமான அன்னையர்கள், எத்தனையோ அற்புதமான தந்தையர்கள் தங்களுடைய சுயநலன்களை விட்டு பிள்ளைகள் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறவர்கள். இன்று புலம்பெயர்ந்து வாழுகிற பல நாடுகளிலே பல மக்கள் தமது குடும்பம் என்று மட்டும் நின்று விடாமல் இந்த ஈழத்திலே வாழுகிற அத்தனை மக்களையும் நினைத்து பலர் பல்வேறு உதவிக்கரங்களை நீட்டிய வண்ணமாக இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நாங்கள் செய்கிற பொழுது நாங்களும் நல்ல ஆயர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஆயர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த ஆயனுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அந்த குரலுக்கு நாங்கள் செவிமடுக்கிற பொழுதுதான் இன்றைய வார்த்தை சொல்வது போல நற்செய்தியிலே என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. ஆகவே நாங்கள் அன்றாடம் ஆண்டவருடைய குரலுக்கு, எங்களுடைய நல்ல ஆயனுடைய குரலுக்கு செவிமடுப்போம். அவ்வாறு செவிமடுத்து வாழுகிற பொழுது அவரோடு நாங்கள் ஒன்றித்திருக்கிறவர்களாக இருப்போம். யாரும் பற்றி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அவரோடு ஒன்றித்திருக்கிற பொழுதுதான் நாங்கள் கனி கொடுக்கிற மக்களாக இருக்கிறோம். ஒரு கிளை ஒரு மரத்தோடு ஒன்றித்திருக்கிற பொழுதுதான் அது கனி கொடுக்கிறது. ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளை வெட்டப்படுமாக இருந்தால் அது கனி கொடுக்க முடியாது. நாங்களும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். அந்த ஆண்டவர் நல்ல ஆயனாக இருக்கிறார். அந்த நல்ல ஆயன் வழியில் நாமும் இந்த வாரத்திலே பயணிப்போம். அருட்தந்தை ஜிம் ப்ரவுன் எவ்வாறு தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் உடலையும் இரத்தத்தையும் துச்சமாக மதித்து அவர்களுக்காக அர்ப்பணித்தாரோ, அந்த அர்ப்பணமிக்க வாழ்வுகளை எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைகளிலும் நாங்கள் அதிகரித்து கொள்வோம். எனவே இந்த நாட்களிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி தேர்தல் வழியாக வந்திருக்கிற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அல்லது சமூகத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கிற சமூக தலைவர்கள், மத தலைவர்கள், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய திருத்தந்தை, அத்தனை பேரும் நல்ல ஆயன்களாக திகழ்ந்து தாம் சார்ந்தவர்களை நல்வழிப்படுத்த தொடர்ந்தும் நாங்கள் இறைவனை நோக்கி வேண்டுவோம். வல்லமையின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல ஆயனாக உமக்கு முன் இருப்பவரே, உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுத்து உம்மோடு நாங்கள் அணிவகுத்து நின்று உம்மோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி நற்பணிகளை இந்த சமூகத்துக்கு கொடுக்க உமக்கு அருள் தர வேண்டுகிறோம். நாங்களும் நல்லவர்களாக, வல்லவர்களாக, உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்முடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க எம்மை இந்த வாரத்திலே வழிநடத்துவீராக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.